மை ப்ரொடக்டிவ் மார்னிங் ரொட்டீன் தான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். 2-3 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போலாம் எனக்கு வெளியில் போனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறது இல்லை. ஏன்னு தெரில, பேபி வச்சிருக்கனாலே என்னன்னு தெரில. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக என்னையே நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தேன். ஸோ மார்னிங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் வாஷ் வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் கேர் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணி என்னோட வெயிட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி ஏமெல்லாம் கொஞ்சம் நிறைய கேர் எடுத்துக்கலாம், செல்ஃப் கேர் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் ஆல்ரெடி எக்ஸசைஸ்லாம் எழுந்திரிச்சு பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் வந்து பண்ணேன். ஒரு வாக்கிங் வந்து ஈவினிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு. டீ எப்போவுமே குடிக்க மாட்டேன். பட் இப்போ புதுசாக வந்து இந்த பிளாக் டீ வித் ரோஸ்னு ஒரு ஃப்ளேவர்டு டீ தூள் வந்து ரிப்பிள் டீலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த ட்ரிப் போயிருந்தபோது ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு பிளாக் டீ தான், பட் நான் பால் போட்டு பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் வந்து காலையில் வந்து டீ குடிப்பீங்க, பட் நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். எப்போவுமே வாட்டர் மட்டும் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் என்னோட மார்னிங் ரொட்டீனாக இருக்கும். மார்னிங்கே வந்து எனக்கு ப்ரொடக்டிவாக இருந்தால் அந்த டேவே சூப்பராக அமையுங்க. அதாவது குக்கிங் வந்து மார்னிங்கே முடிச்சிடணும். ஏதாவது ஒரு குழம்பு இல்லைனா ஏதாவது செய்ய வேண்டியது ஏதாவது முன்னாடியே பிளான் பண்ணி மார்னிங்கே முடிச்சுட்டு அந்த டேவே எனக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பெருசாக எனக்கு எந்த வேலைகளும் இல்லை. எனக்கு குக்கிங் மட்டும்தான், வீடு மட்டும் டெய்லி வந்து 2 டைம்ஸ் அந்த மாதிரி கூட்டுறது மட்டும்தான். ஸோ மற்றபடி வாஷிங் மிஷின் தான் துணி துவைக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக நான் வந்து கன்சிடர் பண்ணலை. அண்ட் என்னோட மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்விங் மாதிரி கட்டி விட்டு மேலே வந்து ஏற்றி விட்டுருக்கேன். இப்போது எனக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து க்ரீன் பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ட்ரிப் போயிருந்தபோது அந்த நிறைய பிளான்ஸ் இருந்தது. நான் விளாக்ஸில் கூட காட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே, இன்னும் 2 பிளான்ட் மட்டும் ஆட் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணாத மாதிரி. ஸ்னேக் பிளான்ட்லாம் மெயின்டெனன்ஸே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து முல்லைக்கொடி வந்து இருக்குது. இந்த கொடியை வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் வீடு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம், அப்கமிங் வாக்ஸில் பார்க்கலாம். அண்ட் வீட்டில் வந்து கிட்டார் வந்து ஆல்ரெடி இருந்தது. இது அம்மா வீட்டில் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு டெக்கார் பீஸாவது வைக்கலாம். எனக்கு ஒன்றும் பெருசாக வாசிக்க தெரியாது. குட்டீஸ்க்கு வந்து அப்பப்போ வாசிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ஏதாவது டெக்கார் பீஸ் வைக்கிறதுக்கு எங்கே வைக்கிறதுனே தெரில, பிகாஸ் ஷெல்ஃபே எதுவுமே இல்லை. காலையிலே கூட்டிகிட்டு இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததா, ஸோ இதை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எனக்கு எந்த ஐடியாவும் இப்போ கேட்சப் ஆகல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இது எப்படி வந்து வாலில் ஹேங் பண்ணலாம் இல்லை எங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்து அந்த பிளேஸை கிளியர் பண்ணிவிட்டு வீடை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து மார்னிங் வந்து இப்போ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து எக்ஸ் இல்லைனா கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் இல்லைனா சோயா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். அண்ட் ராகி சேமியா வந்து காலையில் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 2-in-1 தவா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் போடாமல் வச்சுட்டேன், அதுலேருந்து வரவே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து வச்சுட்டு குக் பண்ணோன்னா ஈஸியாக வந்து வந்துடுது. இதிலே வந்து தாளிச்சிக்கலாம். அதை வந்து வடை சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் ஒரு எனி ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். எப்போவுமே 6 o'clock எழுந்திரிச்சிட்டு 8 o'clock என்னோட எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி வீடியோஸும் கூட அந்த டைமில் தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது குட்டீஸ் வந்து முழிச்சிட்டாங்கன்னா கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவன் மேக்ஸிமம் முழிக்க மாட்டான். ஒரு 7:30, 8 ஆகிடும். சும்மா ஒரு 10 minutes அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். என்னன்னு தெரில, இப்போலாம் ரொம்ப பொறுப்பாக புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அந்த மாதிரி 6 o'clock வந்து எனக்கு முழிப்பு வந்துடுது. அண்ட் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டோட கிச்சன் மட்டும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எவ்வளோ தான் பண்ணாலும் அது பளிச்சுனே ஆகாது. ஏன்னா இது பழைய வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வால்பேப்பர்லாம் ஒட்ட சொல்லியிருந்தீங்க. பட் வால்பேப்பர்லாம் ஒட்டினா திருப்பி வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது நிறையா ஸ்டெயின் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நான் பெருசாக டேமேஜ் பண்ண விரும்பலை. ஸோ கொஞ்சம் லைவ் பிளான்ஸு அண்ட் ஆர்கனைசர்ஸ், அதாவது பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ஸ் அந்த மாதிரி மாற்றலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, உடையட்டும், உடையிற வரையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுவாவது கொஞ்சம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி சரி சமைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம், அதெல்லாம் வாங்கும்போது அப்டேட் பண்ணுறேன். பட் நான் எப்போவுமே ரீப்ளேஸ் தான் பண்ணுவேன். கண்டிப்பாக அதையும் வாங்கி எக்ஸ்ட்ரா டம்ப் பண்ண மாட்டேன். இப்போ வந்து 4-5 பாட்டில்ஸ் வாங்குறேன்னா இருக்கிற 4-5 பாட்டில்ஸை வந்து வெளியில் எங்கேயாவது பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன், இல்லைனா யாருக்காவது கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். எப்போவுமே நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். புதுசாக வாங்கணும் அப்படின்னா
பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே வீடு வந்து நீட்டாகவே இருக்கும். காலையில் அதுக்குள்ளே குட்டீஸ் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே அவங்க விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து குடிப்பாங்க. காலையிலேயே நான் கொடுத்துருவேன். ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டே தான் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா வந்து ராகி சேமியா தாளிக்கிறது அவ்வளோதான். எந்திரிச்ச உடனே ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போடுறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ லைஃப் பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹவ் மை மார்னிங் கோஸ். எப்போவுமே மார்னிங் வந்து நல்லா இருந்தாலே அன்றைக்கி டேவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் நல்லா இருந்துச்சு. ஸோ சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.